Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்தலாம். துடக்கம் அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து நம்ம வந்து தளிரோமலே அப்படிங்கிற ஒரு சாங் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் சங் பை அவர் ஓன் சித்ராமா. என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு ஃபேவரட்டான ஒரு சிங்கர். யாருக்கு தான் ஃபேவரட் இல்லை சித்ராமா. ஸோ ரொம்ப ஹாப்பி டு ஹியர் வெரி லாங் பேக். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சித்ராமாவோட சாங் வந்து கேட்குறோம். ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இப்போல்லாம் அவங்களோட சாங்ஸு. ஸோ அதுவும் மலையாளம் சாங் சொல்லவே வேணாம். தமிழ் விட வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் ஒரு படி மேலேயே இருக்கும். அவங்களோட எமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவங்களோட சின்ஸ் இஸ் ஒரு ஓன் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால என்னென்னு தெரில, அவங்க ரொம்ப அதில் ஒரு எமோஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்கும் அவங்க எப்போவுமே. ஸோ எனக்கு ஐ லவ் சித்ராமா மலையாளம் சாங்ஸ் எனி டைம். அதுவும் தொடக்கம் மூவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோகன்லால் சாரோட டாட்டர் வந்து டெபிட் மூவி. ஸோ அதனாலே அந்த டைட்டில் வச்சுருக்காங்களே, இந்த படத்துக்கும் அந்த டைட்டிலுக்கு எதாவது சம்மந்தம் இருக்காங்கிறது தெரியல. ஸோ பார்த்துடலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற. நான் பார்த்ததே கிடையாது. நான் இத்தனை நாளாக பிரணவ் மோகன்லால் மட்டும்தான் இருக்காருன்னு நினச்சிட்ருக்கேன். பசங்களில் எனக்கு இப்போ தான் தெரியும் டாக்டர் இருக்கா அப்படிங்கன்னா. வந்து டைட்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து என்னது டைட்டிலில் விம்சயா மோகன்லால் விஸ்மயா மோகன்லால்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. சாரி, நான் ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். விஸ்மயா மோகன்லால் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸோ ஓகே, வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நிறையா சாங்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணியும் போட்டிருக்கேன், மலையாளம் சாங்ஸு. அதையும் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷிர்வாத் சினிமாஸ். வா கேசட். ஓகே, லால் சாரோட லாலட்டனோட எல்லா மூவிலையும் அவரை பார்க்க முடியுது இப்போ காமிச்சவரை. நைஸ். தளிரோமலே. என்ன வாய்ஸுங்க சித்ராமா. கியூட். டீடைல்ஸ் மேன் இப்போ பெருசாயிட்டாங்க. She look very similar to an actress in Malayalam industry. கும்பலிங்கி நைட்ஸில் கூட ஃபகத் சாரோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள மாதிரியே இருக்காங்க பார்க்க. ஹர் ஃபேஸ் somewhat similar to her. கரெக்டான கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணு மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஃபேஸ் கட் எல்லாமே அவங்கள மாதிரி இருக்குது. அம்மா அம்மா தாங்க. ஓகே.
ஓ வாட் அ த்ரோ. அப்பா இப்படி அந்த எமோஷனை கொண்டு வர்றாங்க அந்த வாய்ஸில். அப்பா சித்ராமா she looks so beautiful, man. அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குல்ல. பா இந்த டச்சு. ஸோ வாட் அ வண்டர்ஃபுல் ரைடு. அப்படியே வந்து நம்மளை அப்படியே ரொம்ப அழகாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த சாங் முடிகிற வரைக்கும் நமக்கு அந்த விஷுவல்லையும் சரி அந்த வாய்ஸ்லேயும் சரி அந்த எமோஷனை பயங்கரமாக கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எப்படி இந்த ஏஜில் வந்து சித்ராம்மா வந்து இவ்வளோ அழகாக அந்த எமோஷனை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அந்த வாய்ஸில் அந்த ஒரு பீக் நோட்டாக இருக்கட்டும், எப்படி அதெல்லாம் முடியுது. லைக் ட்ரூலி பிளெஸ்டுங்க அவங்கெல்லாம். வந்து நம்ம ரொம்ப பிளெஸ்டு. அவங்கள வந்து ஒரு சிங்கராக வந்து இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து இவ்வளோ வருஷம் அவங்க வந்து பாடி அதெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் நம்மளாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அந்த வாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தாலாட்டாக பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன். அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த சாங்கில் காட்டின மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அழுதுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு அது. நிஜமாக சொல்கிறேன், அப்படியே பயங்கரமாக இருக்குது. நம்ம ஜானகி அம்மா வேறு இறந்துட்டாங்க. சித்ராம்மா வந்து அப்படி அழுதாங்க. அதெல்லாம் வந்து தாங்கிக்கவே முடியல. அதெல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் தே போத் வேர் ஸோ பாண்ட் டுகெதர் லைக் டாட்டர் அண்ட் மாம் மாதிரி இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறையா வந்து இனியெல்லாம் இந்த மாதிரி பொக்கிஷங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து இழந்துக்கிட்டு வருவோங்கும் போது அதுவும் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரில. அடுத்த ஜென்ரேஷன்லாம் கொடுத்து வச்சுருக்காங்களான்னு சத்தியமாக தெரிலங்க. ஆனால் நம்ம சத்தியமாக சொல்கிறோம், சூப்பராக கொடுத்து வச்சுருக்கோம். இவங்க எல்லாரையும் நம்ம வந்து ரசித்து கொண்டாடி இருக்கோம். இப்போ வர ஜென்ரேஷன் மூவிஸ் எல்லாம் வந்து சும்மா ஒன் டைம் தான் பார்க்க முடியுது. சாங்ஸ் எல்லாம் ஒன் டைம் தான் கேட்க முடியுது. ஓகேஷான ஒரு இது தான். ஆனால் பட் ஸ்டில் 90s இருக்க அந்த ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், மூவிஸு 80s எல்லாம் வேறு லெவலுங்க. நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கோம், நிஜமாக சொல்கிறோம். அந்த மாதிரி சிங்கர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து மோகன்லால் சாரோட 90s மூவிஸுக்கும் இப்போ இருக்கிற மூவிஸுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சாமு, அந்த ஒரு எனர்ஜி எல்லாமே வந்து அப்போ நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஓகே, அதை வந்து ஆக்சுவலாக மோகன்லால் சார் மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே, எல்லா ஆக்டர்ஸுமே லைக் அப்போ இருந்த அந்த ஒரு சாம், அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு எந்தூசியாசம்லாம் வந்து இப்போ வந்து பெருசாக நமக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். பட் எஸ்பெஷலி மலையாளம் மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்தட்டிக்கை வந்து இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட மூவிஸில். அது வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப மாறிட்டாங்க, டெக்னாலஜி கல்ச்சர்லாகவே ரொம்ப சேஞ்ச் ஆகி வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் மலையாளம் மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆஸ்தட்டிக் வந்து இன்னும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மூவிஸில், அவங்களோட மூவிஸில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஊர், அதோட பசுமை, அது எல்லாமே ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அவங்களோட மூவிஸ் எல்லாமே. ஓகே, இதுதான் என்னோடய ரியாக்ஷன். நிறையா மலையாளம் சாங்ஸ் நான் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.